Hello students, நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்கலாம்னா exercise 3.13 so exercise 3.13ல second sum பார்க்கலாம். so already first sum previous classல பார்த்திருந்தோம். இப்போ second sum பார்க்கலாம். அவங்க என்ன தந்திருக்காங்கன்னு பாருங்க. question வந்து bookல ரெஃபர் பண்ணிக்கோங்க. page number 131ல இருக்கு. so page number 131ல இருக்கு question. so question பாருங்க. Akshaya has 2 rupee coins and 5 rupee coins in her purse. If in all she has 80 coins totaling rupees 220, how many coins of each kind does she have அப்படின்னு தந்திருக்காங்க. அக்ஷயா வந்து 2 rupees coins வச்சிருக்கலாம், 5 rupees coins வச்சிருக்கலாம் பர்ஸில். சரியா, அந்த 2 rupees coins 5 rupees coins டோட்டலாக கவுண்ட் பண்ணால் 80 coins அவிட்டு இருக்கான். ஓகேவா, ஸோ அந்த 80 coinsோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 220. அந்த 80 coins ருபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 220. How many coins of each kind does she have? ஸோ அவள் 2 rupeesல எவ்வளோ காயின்ஸ் வச்சுருப்பா, 5 rupeesல எவ்வளோ காயின்ஸ் வச்சுருப்பா, அதுதான் கொஸ்டின். ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். லெட் நம்பர் ஆஃப் 2 rupees காயின்ஸ் பி எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் 2 rupees காயின்ஸ் வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு லெட் நம்பர் ஆஃப் 5 rupees காயின்ஸ் பி y. ஸோ 5 rupees காயின்ஸ் வந்து நான் yன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ இதுதான் அவங்க தந்திருக்காங்க. ஸோ இந்த 2 rupees காயின்ஸ் ஒரு 5 காயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு 75 இருக்குது, இது ஒரு 5 இருக்குன்னா இது ரெண்டும் ஆட் பண்ணால் டோட்டலாக 80 காயின்ஸ் வருது. அந்த மாதிரி இந்த 2 காயினை ஆட் பண்ணால் எவ்வளோ காயின்ஸ் இருக்குமாமா, 80 காயின்ஸ் இருக்குமாமா. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம், x + y = 80ன்னு எழுதலாமா. ஓகேவா, ஸோ எக்ஸுக்கு ஒரு காயின் இருக்குது, பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் காயின் இருக்குது, நம்பர்ஸ் தெரியல, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த காயினும் இதையும் நம்ம டோட்டலாக ஆட் பண்ணால் 80 காயின்ஸ் இருக்கா அவள் போஸ்டில். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் ஆச்சா. நெக்ஸ்ட் என்ன தந்திருக்காங்கன்னு பாருங்கள். இந்த காயின்ஸு, ஸோ 2 rupeesல காயின்ஸும் இதுவும் 5 rupeesல இருக்க காயின்ஸு மொத்தமாக எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 220 வருதான். சரியா, மொத்தமாக போஸ்ட் 220 அமௌண்ட் இருக்கான். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2வையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2x + 5y. ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் அமௌண்ட் கிடச்சிடும். ஸோ 220 இருக்கான் அவள் பர்ஸில். மொத்தமாக ருபீஸ் எவ்வளோ ருபீஸ் இருக்கா, 220 rupees இருக்கான். ஸோ 2 rupees காயின்ஸில் எக்ஸ் இருக்கான், 5 rupees காயின்ஸில் ஒய் இருக்கான். ஸோ இந்த எக்ஸ் ஒய் போட்டால் கரெக்டாக நமக்கு 220 வந்துருமா. ஸோ நம்ம அதை தான் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கீழே வர சம்முங்கிறனால நான் இதுக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் எக்ஸ் ஒய் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மென்ஷன் பண்ணலின்னா நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் போட்டுக்கலாம். எலிமினேஷனில் போடலாம், சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போடலாம், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அது போட்டுக்கோங்க. ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஒய் 1 எழுதிப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன எக்ஸ் இருக்கா. ஸோ எக்ஸ்னால் எக்ஸோட வேல்யூ விட்டுட்டு ஒய் தான் ஃபஸ்ட் எழுதுவோமா. ஸோ எக்ஸை மறைச்சிட்டா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஒய்யோட கோஃபிஷியன்ட் 1, இது வந்து 5. ஸோ 1 5. அதே மாதிரி ஒய்ங்கும் போது கான்ஸ்டன்ட்டு. ஸோ நான் இது எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இந்த 80 வந்து நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டு = 0 தான் வச்சுக்கணும். அப்போ x + y, இந்த +80 இங்கே போச்சுன்னா -80 = 0. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2x + 5y மைனஸ் இந்த +220 இன்சைட் வந்துச்சுன்னா -220 வரும் =0. ஸோ =0 வச்சு தான் நம்ம சம் போடணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு y எழுதிட்டேன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் வருது. நெக்ஸ்ட்டு என்னென்னு வருது, -80 -220 வருது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட்டு ஒய் எழுதிட்டேன், கான்ஸ்டன்ட் எழுதிட்டேன், மறுபடியும் என்ன ஒரு எக்ஸ் வருமா. ஸோ இதனோட கோஃபிஷியன்ட் 1, இங்கே 2. ஸோ 1 2ன்னு வரும். ஸோ எந்த இடத்துல தொடங்கணுமோ அதே இடத்துல நம்ம முடிக்கணும். அப்போ 1 5ன்னு வந்துடுமா. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 1 × 220 220 ஆயிரும், -220 ஆயிரும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் நம்ம ஃபார்முலா படி 5 × 80 என்ன ஆகும், 80 × 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, 8 5 40 வரும், 400 வரும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -400 ஆயிரும் = y/, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள்.
ஸோ மல்டிப்ளை பண்ண 8 2s are 0, 8 2s are 16 வரும். ஸோ மைனஸ் 160 வரும். மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணால் இது ஃபார்முலாவில் போடுற மைனஸ்ஸு போட்டு ப்ராக்கெட்டில் 220 × 1 என்ன ஆகும்? எனக்கு மைனஸ் 220 வரும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 220 இஸ் ஈக்குவல் டு 1 பை இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 5s are 5 மைனஸ் 2 1s are 2. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் பை மைனஸ் 220 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 400 இஸ் ஈக்குவல் டு ஒய் பை என்ன இருக்குது? மைனஸ் 160 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 220 இஸ் ஈக்குவல் டு 1 பை 5ல் 2 பேஜ் எனக்கு என்ன வரும்? 3 வரும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸ் பை 400ல் 220 பேஜ் எனக்கு என்ன வரும்? ஸோ மைனஸ் பண்ணுங்கள். 400ல் எனக்கு 220 போயிடுச்சுன்னா 0 ஆயிரும். இந்த இடத்துல 3 ஒன்று பாரோ வாங்குற. 10ல் 2 போயிடுச்சுன்னா 8, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. ஸோ இந்த இடத்துல எனக்கு 180 வரும். எக்ஸ் பை 180 வரும் ஈக்குவல் டு ஒய் பை அதே மாதிரி 220ல் 160 போயிடுச்சு எனக்கு என்ன வரும்? 0. இங்கே 1 ஆயிரும். 12ல் 6 போயிடுச்சுன்னா 6 60 வரும். பிகஸ்ட் நம்ம சைன் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 60 இஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ நான் இப்படி கொண்டு வந்துட்டேன்னா இப்போ என்ன பண்ணணும்? ஈக்குவேட் பண்ணணும். எக்ஸையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன், ஒய்யும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ் பை 180 இஸ் ஈக்குவல் டு 1/3. சரியா? நான் எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இது இங்கே போயிருமா? இங்கே டிவிஷனில் இருக்கிறது இங்கே போனால் நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ 180/3 ஆகும். ஸோ இதுவும் கேன்சல் பண்ணால் 1 3s are 3, 6 3s are 18, 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60. ஓகேவா? அதே மாதிரி ஒய்யும் இதுவும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஒய் பை 60 இஸ் ஈக்குவல் டு 1/3. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 60/3 வரும். இது 1 டைம்ஸ், இது 2 6 வந்து 3 டேபிளில் 2 டைம்ஸ் வரும். இந்த 0 அப்படியே போட்டேன். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 220 வருது. ஓகேவா? ஸோ எக்ஸை நான் என்ன எடுத்திருக்கேன்? நம்பர் ஆஃப் 2 rupees காயின்ஸ் என்ன? எக்ஸு. ஸோ அவர்கிட்ட எவ்வளோ 2 rupees காயின் இருக்கான்? 60 காயின்ஸ் இருக்கான் 2 rupeesல. அதே மாதிரி 5 rupeesல அவளுக்கிட்ட 20 காயின்ஸ் இருக்காமா. ஓகேவா? ஸோ கடைசியாக நீங்கள் இந்த மாதிரி எழுதி முடிச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் 2 rupees காயின்ஸ் பி 60, அதுக்கப்புறம் இது வந்து 20ன்னு எழுதி சென்டென்ஸோடு நீங்கள் எழுதி முடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் கொஸ்டின் பாருங்கள். It takes 24 hours to fill a swimming pool using 2 pipes. ஸோ 2 பைப் இருக்கா, அவங்க ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 2 பைப்லேயும் தண்ணி வந்துச்சுன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ஃபுல்லாக நிறைய இருக்குது. 24 hours ஆகுமாமா. If the pipe of larger diameter is used for 8 hours and the pipe of the smaller diameter is used for 18 hours. ஸோ 2 பைப் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அதில் வந்து ஒரு பைப் வந்து பெரிய பைப்பு, இன்னொன்று வந்து குட்டி பைப்பு. ஓகேவா? ஸோ பெரிய பைப்போட டயமீட்டர் வந்து 18 இல்லை டயமீட்டர் லார்ஜர் டயமீட்டர் பெரிய பைப்லேருந்து அவங்க தண்ணி வரும்போது அந்த ஸ்விம்மிங் பூல் நிறைய இருக்குது 8 hours ஆதான். இதே சின்ன பைப்லேருந்து தண்ணி வரும்போது அந்த ஸ்விம்மிங் பூல் நிறைய இருக்குது 18 hours ஆதாம்மா. நெக்ஸ்ட் பாருங்க. ஒன்லி half of the pool is filled. How long would each pipe take to fill the swimming pool அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இது எப்படி எழுதிக்கிறேன்னு பாருங்க. Let the time taken of larger pipe be x. சரியா? லார்ஜர் பைப்பில் தண்ணி நிறையும் போது எனக்கு எக்ஸ். ஓகேவா? ஸோ அதை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் டைமை. அதே மாதிரி let the time taken of smaller pipe be y. ஸோ சின்ன பைப்பில் நினச்சிட்டா அது வந்து நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இது வந்து டோட்டல் டைமுக்கு தான் வச்சுருக்கேன். இதே 1 hourங்கும் போது எனக்கு என்ன ஆகும்? 1 hour for larger pipe. ஸோ 1 hour for larger pipe. ஸோ நான் ஃபஸ்ட்டு 1 hourக்கு எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து டோட்டல் டைம் தான் இங்கே இருக்குது. நான் 1 hourக்கு எழுதிக்கிறேன். 1 hourனா இது என்னன்னு வச்சுக்கோ, லார்ஜர் பைப் எக்ஸ்ன்னு வச்சுருக்குமா. அப்போ 1 hourல எவ்வளோ நிறையன்னு பார்த்தீங்கன்னா 1/x. அதே மாதிரி இது 1 hour ஃபார் ஸ்மாலர் பைப்பு.
ஸோ இது என்ன ஆகும் 1/yன்னு ஆயிரும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இது ரெண்டுலேயும் நிறையது ஆட் பண்ண எனக்கு என்ன ஆகுமாம்மா, டோட்டலாக எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுதுன்னு எனக்கு கிடைக்கும். சரியா? ஸோ 2 பைப்லேயும் தண்ணி வந்துச்சுன்னா எனக்கு 24 ஹார்ஸில் ஃபில் ஆகுமாம்மா. சரியா? ஆனால் நான் இங்கே 1 ஹாருக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ 1 ஹார்னா 1/x, 1 ஹார்னா 1/y. அப்போ 24 என்னென்னு எழுதிக்கலாம், 1/24 எழுதிக்கலாமா? ஸோ 1/x + 1/y இஸ் ஈக்குவல் டு 1/24. ஸோ இது ரெண்டுலேயும் சேர்த்து எனக்கு தண்ணி, இந்த 2 பைப்லையும் தண்ணி வந்துச்சுன்னா 24 ஹார்ஸில் ஃபில் ஆகுமாம்மா. ஸோ 1 ஹாருக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வருது, 2 ஹார்ஸ்க்கு 1 ஹாருக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சின்ன பைப்பில் வாட்டர் வருதான். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் எனக்கு 1/24 வருமா? ஓகேவா? ஸோ இது ஒரு ஈக்குவேஷனு. ஸோ இது எப்படின்னு பாருங்கள். இந்த 24 நான் இந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். கீழே நம்மளுக்கு டினாமினேட்டரில் xy இருக்கா? ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், 1 ஹாருக்கு எவ்வளோனா 1/x. சரியா? அதே மாதிரி இங்கே சின்ன பைப்பில் 1 ஹாருக்கு எவ்வளோ 1/y. அவங்க பெரிய பைப்போட டயமீட்டர் எவ்வளோ ஹார்ஸ் தந்திருக்காங்க, 18 ஹார்ஸா, 8 ஹார்ஸா. ஸோ இங்கே 8 ஹார்னா 1/8/xன்னு எழுதிக்கலாமா? இங்கே 8 ஹார்ஸில் ஃபில் ஆகுதா? ஸோ 8 ஹார்ஸ்னால் 8/xன்னு எழுதிக்கலாம். ஸோ 8/x ப்ளஸ் அதே மாதிரி சின்ன பைப்பில் இது பண்ணால் எவ்வளோ ஆகுதா, 18 ஹார்ஸ் ஆகுதான். ஸோ இங்கே 1 ஹாருக்கு நம்ம எடுத்துருக்கோம். இதே 18 ஹார்ஸ்னால் நம்மளுக்கு என்ன வரும், 18/yன்னு வரும். ஸோ 18/y. ஸோ இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு half of the full is filled. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வாட்டர் வந்துச்சுன்னா பாதி ஃபில் ஆகுது அந்த ஸ்விம்மிங் பூல். ஸோ half of the ஸ்விம்மிங் பூல் இஸ் ஃபில்டு அப்படின்னு தந்திருக்காங்க. ஸோ ஹாஃப்னா 1/2வா? ஸோ நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்மளுக்கு டினாமினேட்டரில் xy இருந்துச்சுன்னா போடுறது கஷ்டம். ஸோ நான் எடுத்துக்கிறேன். லெட் 1/x இஸ் ஈக்குவல் டு a, 1/y இஸ் ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 1/xக்கு பதிலாக நான் ஏன்னு எழுதிக்கிறேன், ப்ளஸ் 1/yக்கு பதிலாக நான் பின்னு எழுதிக்கிறேன், ஈக்குவல் டு 1/24ன்னு இருக்குது. ஸோ நான் இந்த 24 நான் இந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ 24a ப்ளஸ் 24b இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த 24 இந்த சைடு கொண்டு போயிட்டுனா a ப்ளஸ் பிக்கு ரெண்டுக்குமே எனக்கு 24 காமன். ஸோ ஒவ்வொன்று கூடிய நான் 24 மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஈக்குவல் டு 1 வந்துச்சா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன் எடுத்துக்கோங்க. இங்கே 8/xன்னு இருக்கா? ஸோ 8/x எப்படின்னு எழுதலாம், நான் 8aன்னு எழுதலாம், ப்ளஸ் 18/y எப்படி எழுதலாம், 18bன்னு எழுதலாம், இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ அதே மாதிரி இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். அப்போ 2 × 8a ப்ளஸ் 18b இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ 8 2s are 16a ப்ளஸ் 18 × 2 எனக்கு என்ன வரும், 8 2s are 16, பேலன்ஸ் பண்ண 1 2s are 8, 36 வரும். ஸோ 36b இஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து என்னோட ஈக்குவேஷன் 2. இப்போ எனக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிதா? ஸோ இதை வச்சு நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஏபிங்கிற இருக்கனால நான் ஏபின்னு எடுத்துக்கிறேன். AB1. ஸோ ஃபஸ்ட்டு ஏ இருக்கா? ஸோ நீங்கள் ஈக்குவேஷன் வேணால் இங்கே மேலே எழுதிக்கோங்க. 24a ப்ளஸ் 24b இஸ் ஈக்குவல் டு 1. அப்புறம் 16a ப்ளஸ் 36b இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ இருந்தால் நம்ம ஏவை எழுத மாட்டோம். ஏவை விட்டுட்டு செகண்டில் இருந்தால் எழுதுவோம். செகண்டில் என்னது 24 36ஆ? ஸோ அது இங்கே எழுதிக்கோங்க, 24 36. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்டு 1 1 மறுபடியும் எக்ஸ் வருமா, இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் வருமா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 16 வருது இந்த இடத்துல. ஸோ எங்கே தொடங்கணுமோ மறுபடியும் அங்கேயே முடிக்கணும். அப்போ 24 36 36 தான் தொடங்கியிருக்கோம். ஸோ அதுலேயே நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஏ பை மல்டிப்ளை பண்ணால் 24 × 1 24. ஸோ கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வரும். ஸோ மைனஸ் 36 × 1 36 இஸ் ஈக்குவல் டு பி பை 1 × 16 16 மைனஸ் 1 × 24 24 ஈக்குவல் டு 1 பை 24 × 36. ஸோ 24ஐயும் 36ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னா 864 வரும். ஓகேவா? ஸோ மைனஸ் கீழேருந்து மேலே 16 24 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 384 வருது. புரிஞ்சுதா? ஸோ இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். 8/36 24 கொஸ்டின் எனக்கு என்ன வரும், 2 1 12 வருது. ஸோ பிகஸ்ட் நம்ம சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு பி பை 24ல் 16 போயிடுச்சுன்னா எனக்கு 8 வரும். பிகஸ்ட் நம்ம சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ -8.
அதே மாதிரி 864 384 போச்சுன்னா எனக்கு என்ன வரும்? 864 384 போச்சுன்னா 0 2 5. ஸோ 520 வருது எனக்கு. ஓகேவா? சாரி, எனக்கு 480 வரும். 864 384 போயிடுச்சுன்னா 4 - 4 0. 6ல் 8 போகாது. ஸோ பாரோ வாங்கிக்கிறேன். இங்கே 7 ஆயிரும், இங்கே 16 ஆயிரும். 16ல் 8 போயிடுச்சுன்னா 8, 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. ஸோ எனக்கு 480 வருது. அப்போ 1/480 வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ ஏவை கான்ஸ்டன்ட் கூட ஈக்குவேட் பண்ணுறேன், பியும் நான் கான்ஸ்டன்ட் கூட ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ a/-12 = 1/48 வரும். 418 வரும். ஸோ a = இந்த -12 மேலே போயிடும். -12/418 வருது எனக்கு. ஸோ இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் இது 6 டைம்ஸ் வரும். இது 2 4 240 டைம்ஸ் வரும். மறுபடியும் கேன்சல் பண்ணால் இது 3 டைம்ஸ் வரும். இது 1 2 120 டைம்ஸ் வரும். இது ரெண்டும் நான் எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 1 3s are 3, 4 3s are 12. இங்கே 0 அப்படியே வந்துடும். ஸோ a = எனக்கு -140 வருது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி b பாருங்க. b என்னது? b/-8 = 1/418 வருதா? ஸோ b = -8/418 வரும். அதே மாதிரி கேன்சல் பண்ணிங்கன்னா இது 4 டைம்ஸ் வரும். இது 240 டைம்ஸ் வரும். இது 2 டைம்ஸ் வரும் 2 டேபிளில். இது 120 டைம்ஸ் வரும். இது அகெயின் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம்ஸ், இது 60 டைம்ஸ் வரும். அப்போ b = -1/16 கிடைக்கும். ஸோ ஏபின்னு எனக்கு கிடச்சிருக்கா? ஸோ நான் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மைனஸ் வருது. ஸோ எனக்கு வந்து இந்த பைப்ஸ் அமௌண்ட்டில் எனக்கு மைனஸ்லாம் வரக்கு சான்ஸே இல்லை. ஸோ இந்த இடத்துல மைனஸ் வரனால ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எப்போவுமே கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் என்னென்னு வைக்க சொல்லியிருக்கேன், இந்த 1 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்து -1ன்னு வைக்க சொல்லுமா? -1 = 0. அதே மாதிரி இந்த 1 ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா -1 ஆயிரும், ஈக்குவல் டு 0. அப்போ இந்த 1 நம்ம இங்கே எழுதும்போது -1 எழுத முடியும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மைனஸ் சைன் சேஞ்ச் ஆகுமா? ஸோ பாருங்கள். ஸோ 24 × -1 எனக்கு -24 ஆகும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது. இந்த ஃபார்முலா மைனஸு. ஸோ 36 × -1 -36ன்னு ஆகும் எனக்கு. ஓகேவா? -36. அதே மாதிரி b இருக்குது. 1 × 16 16 ஆகும். ஸோ -× +- 16. இது வந்து இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ், இங்கே -24 -24 ஆகும். ஸோ -× +24 ஆயிரும் இங்கே. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு 480 கரெக்டாக தான் இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ இப்போது இந்த இடத்துலையும் -× எனக்கு ப்ளஸ் ஆயிரும். ஸோ 36ல் 24 போயிடுச்சுன்னா எனக்கு +12 வரும். அதே மாதிரி 24ல் 16 போயிடுச்சுன்னா எனக்கு +8 தான் வரும். ஸோ எல்லாமே எனக்கு ப்ளஸில் தான் வருது. ஸோ எதுவுமே எனக்கு மைனஸில் வராது. ஸோ நீங்கள் மறந்துடக்கூடாது, இந்த மைனஸ் இங்கே ஈக்குவல் டுக்கு இந்த சைடு எனக்கு 0 தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் இங்கே வச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வருது பார்த்தீங்களா? ஸோ அப்படி போட்டுக்கோங்க. இங்கேயும் ப்ளஸ் வந்துடும், எனக்கு பிக்கும் ப்ளஸ் வரும். இந்த இடத்துல எல்லாம் எனக்கு +8 தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ a = 1/40, b = 1/60. b = 1/60. ஸோ நம்ம ஏபியில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் கொஸ்டினில் என்ன இருக்குது? XY தான் எடுத்திருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணணும்? XYக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நான் என்னென்னு எடுத்துருக்கேன்? 1/x = a, 1/y = bன்னு எடுத்துருக்கேனா? ஸோ 1/x = a, 1/y = b. ஸோ 1/x = a ஓட வேல்யூ என்னென்னக்கு? 1/40. 1/y = b ஓட வேல்யூ என்ன? எனக்கு 1/60. ஸோ இந்த 40 இங்கே கொண்டு போயிட்டு இந்த x இந்த கொண்டு வந்துடுறேன். அப்போ 40 = 1 × x எனக்கு x ஆயிரும். ஓகேவா? 1 × 40 40, x × 1 x ஆயிரும். ஸோ x = 40. அதே மாதிரி இந்த 60 இங்கே கொண்டு போயிட்டா 60 = y வரும். y = 60. ஓகேவா? ஸோ XY என்னது? எனக்கு 40 16 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்ம கொஸ்டினில் சென்டென்ஸ் யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. லெட் த டைம் டேக்கன் ஃபார் லார்ஜர் பை பி எக்ஸ். ஸோ இது வந்து 40 ஹார்ஸ், இது வந்து 60 ஹார்ஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. இதோட எக்ஸசைஸ் 3.13 முடிஞ்சு. இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.